இப்போ அது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாரு. அது கோட் சூட்டோட ஒரு முதல்வர் இருக்கிறாங்க. 14வது சட்டமன்றத்தில் ஒரே வரிசையில் அதிமுகவும் திமுகவும் வரலாற்று நிகழ்வு. ஆனால் அவருடைய வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிற பொழுது நிருபர்கள் கேட்டார், வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்ன அதிமுக பிளவா அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வெளியில் வரும்பொழுது அது மாதிரிலாம் இல்லைன்னு மறுத்திருக்கிறார். லீமா ரோஸ் எங்கே இருக்காங்க? சிவி சண்முகமணியில் இருக்கிற அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் பதவியேற்ற முதல் நாளே அவருக்கு ஒரு பல விமர்சனங்களுக்கு ஆளாயிட்டார். ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், ரெண்டாவது தேசிய கீதம், மூணாவதாக தமிழ்தாய். ஃபஸ்ட் நாளே தமிழ்தாய் மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்களான்ட்டு இடதுசாரிகள்லாம் பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. விசிகா விமர்சனம் பண்ணிச்சு. கடைசியாக ஆதவர்ஜுனா கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. ஃபஸ்ட் நாளே கோட்டி விட்டாரா? விஜய்க்கு தெரியாமல் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு முதல்ல வந்து அறிவுறுத்தும் சொல்லியிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து ஒரு நேர்த்தியாக நடந்த விழா அப்படின்னு நம்ம பார்வைக்கு தென்பட்டாலும் கூட மிக அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா. இதுலேயும் சில பேர் அவர் வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க அது ஒரு அஷ்டமி நாளில் பதவி ஏற்றுட்டார், இல்லை ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து கிறித்துவத்திலையும் நம்பிக்கை இருக்கிறார், அதனால் அதை நம்பி அவர் ஏற்றுட்டார். இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்தாலும் சார் அப்படி இருந்தாலும் ஆளுநர் எப்போ தந்தா பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா காட்சிகள் மாறிடும். இப்போ பாருங்கள், காட்சிகள் மாறப்போகுது. நம்ம இன்னமும் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. எப்படின்னா முதலமைச்சர் ஆகிட்டார், ஆனதுக்கு அப்புறம் அவருக்கான ஒரு சில கூடுதல் வசதிகள், அதாவது தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்படி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, டைம் விட்டுட்டா பிரச்சனை. அப்போ அதில் தான் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா ஆதவ அறிக்கை விட்டார், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. யாருமே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக உடன்பாடு இல்லைன்னு தான் ஒரு நிகழ்ச்சி நிரல் கையில் கொடுத்துருக்கு. நிகழ்ச்சி நிரல் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து மினிஸ்டர் இப்போ கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இப்போ பண்ணலாமா, இது வரைக்கும் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி யார் என்ன அமைச்சர் அப்படின்றத வந்து விளக்கம் சொல்லப்படலை. ஏன்னா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோட இதோட சேர்ந்து தான் இன்னொரு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு தான் செய்கிறதா திட்டம். ஏன்னா அவர் உடனே அங்கே இன்னும் முதலமைச்சரே கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்படலை, ஆனாலும் அங்கே உடனே போகணும்னு ஆளுநர் இருக்கிறதுனால முதல்ல அமைச்சரவை ஏற்றுருவோம், அப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ்கள் எல்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வோம். இந்த மாதிரியான இதில் தான் அவங்க இருந்திருக்கோம். ஏன்னா அவங்க விடிய பேசிகிட்டு இருந்தாங்க 2 நாள், விடிய பேசி அவங்க அதுக்கப்புறமும் கூட ஒரு விடிய அவர்கள் வந்து இந்த திட்டமிடலுக்கெல்லாம் செஞ்சு முதல்ல 3 மணின்னாங்க சாயந்தரம், அப்புறம் காத்தால 10 மணிக்கு செய்திருக்காங்க. சில மரபுகளை உடைத்திருக்காரு. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பல மரபுகளை இது வரைக்கும் நான் பார்த்தேன். நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்களில் 1991 நான் பதவியேற்பு விழாக்களையும் இதையும் நான் பார்த்துருக்கேன். அதற்கு முன்னால் 89 கூட பின்னால் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கலைஞர் பதவியேற்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு எல்லாமே கும்பலாக பதவியேற்றதெல்லாம். இப்போ சில நாள் 2001 பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் பதவி இறங்கினார், பிறகு மீண்டும் வந்து ஓபிஎஸ் பதவியேற்றார், மீண்டும் ஒரு ஆண்டிப்பட்டியில் வென்று மீண்டும் பதவியேற்றார். இப்போ தமிழ்நாடு வந்து ஏன்னா அது ஓயாமல் வந்து பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னும் போது எல்லாத்தையும் 2 செக்மெண்ட்டில் பதவி ஏற்றாங்க. 15 பேர் எல்லாம் கும்பலாக நின்று பதவி ஏற்றாங்க. அதையெல்லாம் கூட பார்த்தோம். அப்போ எனக்கு அந்த ஆச்சரியமாக இருந்து விசாரிக்கும் போது இல்லை இப்படி செய்யலாம், எல்லாருமே ஒரே நேரத்தில் கோரஸாக அப்படியெல்லாம் எடுத்தும்போது அப்போ அது ஒரு புதுமையாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு பாரம்பரியான உடையில் வருவாங்க, அரசியல்வாதியாக இருந்துட்டா பேண்ட் ஷர்ட்டை போடுவாங்க, நான் கோட்டு போட்டு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து செய்தார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவங்களை விளக்க சொல்லிட்டாங்க இந்த பாடலுக்கு. சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவி வைக்கும்போது இப்போ அது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாரு. அது கோட் சூட்டோட ஒரு முதல்வர் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாள் போகும் அப்படின்றத பார்த்து செயல்கள் அடிப்படையில் தான் நாம் பார்க்கணும். பார்க்காமல் ஒப்பிச்சார் அப்படி பார்த்தீங்களா பதவி பிரமாணம், அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பதவி பிரமாணத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை தவற விட்டிங்கன்னா மீண்டும் செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக அவர் ஒரு மனன சக்தியோடு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த உடம்புல வர மாதிரியே டயலாக் ஒப்பிச்சிட்டாரு. ஆளுநரே ஷாக் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அதனால் அவர் கேட்டுக்கிட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னென்னா நீங்கள் ரகசிய காப்பு பிரமாணத்தை நீங்கள் பார்த்தே படிச்சிருங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த பதவி பிரமாணத்தை ஏற்கும்போது அவர் ஒரு வைப் மோடில் அதை செஞ்சுட்டார். இருந்தாலும் ஒரு அரசு அலுவலர் அப்படின்ற ஒரு உயர் பொறுப்பில் அவர் இருக்கிற பொழுது அதற்கான ஒரு மரபு அப்படின்றது அப்படி தான் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி சட்டமன்றத்தில் எல்லாம் அதுக்கான பொறுமையாகவும் நிதானத்தாகவும்
ஒரு முதிர்ச்சியோடும் அவர் நடந்துக்கிட்டார். எனக்கு இதை விட வயது குறைவாக 43 வயதிலே ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இவருக்கு ஒரு 51 வயது ஆகிறது. பல்வேறு விமர்சனங்களை தாங்கும்போது அவர் காட்டுகின்ற முதிர்ச்சியை நடவடிக்கைகளையும் நமக்கு காட்டுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். பல்வேறு சட்டமன்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்ற விழாக்களை பார்த்துருக்கோம். இது 17வது. இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்தது. கால் டிக்கெட்டை மிஸ் பண்ண மாதிரியே அவங்க சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிட்டு வந்தது, தேம்பி எழுதுனது, கடவுள்னு சொல்லி விஜயை கை காட்டினதுலாம் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த சட்டமன்ற பதவியேற்பு எப்படி வித்தியாசமாக இருந்ததா? இல்லை, வித்தியாசம்ன்றது வந்து எப்படின்னா, இதற்கு முன்னால் வந்து திராவிட கட்சிகளில் எம்ஜிஆர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அல்லது இப்போது ஒரு ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ இவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் வழி நடத்துவாங்க. அதிமுகவில் கூட ஒருத்தர் வந்து தன்னுடைய வெற்றி பெற்ற சான்றிதழ் விட்டுட்டு வந்துட்டார் தான் கேள்விப்பட்டேன். இல்லை பின்னால் பதவி ஏற்று முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் வந்து தவற விட்டுட்டாங்க. அது பின்னால் அவங்களும் பதவி ஏற்றிட்டாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஒரு அச்சமூட்டுவராக, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதாக இது வரைக்கும் எங்கேயும் அவர் காட்டிக்கல. ஏன்னா பெரிய இன்ட்ராக்ஷன் எம்எல்ஏக்களோட இதெல்லாம் நடந்ததில்லை. அவர் தேர்வில் போது கூட அவர் எவ்வளோ தூரம் ஒவ்வொரு தேர்வாளர் வேட்பாளர்களுக்கும் அவர் செலவழித்தார்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு விஜய் மேலே எல்லாருக்குமே மரியாதை இல்லாமல்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஜாலியாக ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அவர்களுக்கு ஒரு தலைவர்ன்றதுல ஒரு அதை தாண்டி ஒரு ஈர்ப்போடு கூடியது இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா ஜெயலலிதா கோச்சிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட அமைச்சர்கள் இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோதான் பயந்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பொருட்படுது. இது வந்து வித்தியாசமாக நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த 17வது சட்டமன்றத்தில் ஒரே வரிசையில் அதிமுகவும் திமுகவும் வரலாற்று நிகழ்வு அப்படி அது வரலாற்று நிகழ்வு இதுதான் முதல் முறையாக நடந்திருக்குது. அதனால் வந்து நமக்கு வித்தியாசமாக தெரியுதே தவிர மற்றபடி இப்போ இதில் பல சட்டமன்றத்தை நடக்கும் பொழுது இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து வணங்கி கொள்ளவில்லை. அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இறுக்கத்தோடு இருந்தார். அதை நம்ம அடுத்து பேச போகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பக்கத்திலே போய் வாழ்த்து சொன்னார். எழுந்து நின்று வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொன்னேன். அவர் எழுந்து நின்று வாழ்த்து சொன்னார். எப்படி நேற்று செங்கோட்டையன் அவர்கள் மந்திரியாக பதவியேற்கிற பொழுது எல்லாரும் எழுந்து நின்னாரோ, விஜய் அவர்களே எந்திரிச்சு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எந்திரிச்சு நின்னாரோ, அந்த மாதிரி அவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க குடும்ப உறவு விஜயகாந்த் கொடுக்குற மரியாதைன்னு நம்ம எடுத்துக்கணும். மரியாதை அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு முறை சில நேரங்களில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு தான் அதாவது நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்ம பார்க்குறது. ஒரு பெரிய ஒரு 200 தொகுதிகளை வென்று விஜய் வந்துட்டாருன்னா நம்ம அச்சப்படுவோம். ஏன்னா அவருக்கு சுட்டி காட்டவோ தட்டி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவதற்கோ, சட்டமன்றத்திற்கு வெளியில் சீனியர் லீடர்ஸ்லாம் சொன்னாலும் உள்ளே சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்றது நமக்கு ரொம்ப அது முக்கியமாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு முறை தன்னுடைய வெற்றியை விட இது வந்து ஒரு சட்டமன்றத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு கலைஞர் அவர்கள் வருத்தப்பட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இல்லாமல் இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே எந்த இடத்துலையுமே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இழந்துருச்சு. அது தனியாக நம்ம பேச வேண்டிய விஷயம். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளே எல்லா கட்சிகளுமே ஒரு செல்வாக்கு செலுத்திய கட்சிகள் எல்லாத்துக்குமே பிரதிநிதித்துவம் கெடுத்திருக்குது. அதை நம்ம நாம் தமிழர் சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி மதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மடத்துக்குளமும் சீர்காழியும் கிடச்சிருக்கு. அதே போல் கொங்கு நாடு முன்னேற்றம் அவங்களுக்கு வந்து போன முறை திருச்செங்கோடு கிடச்சிது, இந்த முறை வந்து அவர்களுக்கு பொள்ளாச்சி கிடச்சிருக்கு. அதே போல் ஜவஹர்லால் ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழ் அன்சாரி எல்லாருக்குமே அவங்க உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு தனித்துவமான இது இருக்குது. இன்னொன்று நான் வித்தியாசமாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்றைக்கு வந்து அதிமுக சேர்ந்தவர்கள் அது கொஞ்சம் பேர் வந்து அது சமீபத்தில் கட்சி மாதிரி வந்தவர்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் ஓபிஎஸ் ஆகட்டும், ஒத்தநாடு வைத்தியலிங்கம் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்காங்க. அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு, குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு நிறைந்தவர்களால் தான் அந்த வெற்றியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இந்த சட்டமன்றத்தை நம்மளால் பார்க்கணும். சட்டமன்றம் ஒரு கலகலப்பாக போனால் கூட முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 17 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்ற தலைவராக வந்து எடப்பாடி சொல்கிறாங்க, சிவி சண்முகம் ஆளை காணாங்க அப்ஸ்காண்டு. இதெல்லாம் வந்து ஒரு அதிமுக பிளவுக்கான சட்டமன்றத்துக்கு வந்தார். இன்னைக்கு 4 மணி சுமாருக்கு நான் அவர் வந்து தனியாக சபாநாயகர் அறையில் வந்து தனியாக எடுத்துக்கலாம். அப்போ ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு சபாநாயகர் போட்டியில் இருக்கார். ரவி எம்எல்ஏ அவர்கள் வந்து துணை சபாநாயகருக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை எனில் இவங்க 2 பேருமே சபாநாயகர் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நாளைக்கு அதுக்கான தேர்தல் நடக்குது. அப்போ அங்கே வந்து கூட அவர் எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பெரிய தவறுதல் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு டெட்லைன்லாம் கிடையாது. ஆனால் அவர் போய் எடுத்துக்குவார். ஏனோ அவர் தவிர்க்கிறார்.
ஆனால் அவருடைய வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிற பொழுது நிருபர்கள் கேட்டார், வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்ன அதிமுக பிளவா அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வெளியில் வரும்பொழுது அது மாதிரிலாம் இல்லைன்னு மறுத்திருக்கிறார். அப்போ எது ஒன்றுமே கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்து தான் ஆகணும். அது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சு மொத்த எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவு கொடுத்து நாம் தனியாக கேள்விப்படுவது அப்படின்னா நம்ம நேற்று இரவிலிருந்தே அதை கேள்விப்பட்டு இருக்கோம். எல்லா பிரபலமான ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாம் அதை சொல்லிட்டாங்க. அதிமுக பிளவுபட தான் போகிறது. அதிமுக பிளவுபட்டு அது வந்து சிவி சண்முகம் தலைமையிலோ கூடவே வந்து நீங்கள் லீமா ரோஸ் எங்கே இருக்காங்க? அதிமுக அணியில் தான் இல்லை, அதிமுகவில் இப்போ நீங்கள் சிவி சண்முகம் தனி அணி ஒன்று இருக்குது, எடப்பாடி ஒரு அணி இருக்குது. எங்கே இருக்கிறதா நீங்கள் கேள்விப்படுறீங்க? சிவி சண்முகம் அணியில் இருக்கிற மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டீல் ஓவர். அதனால் நிச்சயமாக அதிமுக பிளவுபடுகிறது. இது வந்து அந்த சீட்டு கொடுக்கும்போதே சிவி சண்முகம் தான் வேணான்னு சொன்னாராம்மா. இன்றைக்கி அவங்களே அவர் சிவி சண்முகம் கூட இருந்து வழி நடத்துகிறதா நம்ம கேள்விப்படுறோம். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2 பொது தேர்தல்களில் தோல்விட்டுருக்கிறார். இப்போ நம்ம 2-3 நாட்களாக நடந்த விஷயங்கள், பின்னால் வரலாறுகள் மறைந்தாலும் நம்மள மாதிரி இருக்கவங்க தான் நினைவுபடுத்த வேண்டும். அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து சேரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அதற்கு பிறகு அதில் ஏதோ ஒரு தடங்கள் வந்திருக்குது. அது அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேபி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். பின்னால் கூட இல்லை அதிமுக தான் அந்த ஸ்டெப் எடுத்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்து முதலமைச்சராகவும் அதற்கு அதிமுக தரப்பில் தான் ஒத்துக்கலை அப்படின்னு வந்தது. அதுக்கு எல்லாமே டைல்யூட் ஆகி கடைசியாக வந்து விஜய் அவர்கள் பதவியேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதற்கு பிறகு இந்த இடத்துல அதிமுக குழுவினர்களை முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் பேசும் பொழுது நிறைய சச்சரவுகள் வந்திருக்கிறது. அதை நம்ம வந்து ஒரு அன்அஃபீஷியல் தகவலாக வந்திருக்கு. பெரிய வாக்குவாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 11 தோல்வி பழனிசாமின்னு விமர்சனம் பண்ணி இதுக்கு மேலே அவர் நம்ப முடியாது. அங்கே வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் பணம் கொடுக்கல, உங்களை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கல, நாங்கள் எப்பயோ முதல்லையே நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தலை, நாங்கள் சொன்னதை எதையுமே கேட்கல, நீங்கள் வந்து இனிமேல் இருக்கணுமா, நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், வேறு யாராவது நாங்கள் 47 பேர் சேர்ந்து சட்டமன்ற தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு நடந்திருக்கு. அதுலேயும் சிக்கல் நடந்திருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பழனிசாமி தான் நாங்கள் அதிமுக சட்டமன்ற குழு தலைவரானது 17 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் 17 பேர் கொடுத்துருக்காங்கன்றது உறுதியாக. மிச்சமெல்லாம் ஏன் கொடுக்கல? எஸ்பி வேலுமணி கொடுக்கல, கரூர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுக்கல, அதே மாதிரி சி விஜயபாஸ்கர், அந்த மாதிரி ஒரு டீம் சீனியர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல. இங்கே தலவாய் சுந்தரத்து உட்பட ஒரு சில பேர் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கேபி அன்பழகன் ஒரு பக்கமும் மரகதம் குமரவேல் ஒரு பக்கமும் இப்படி எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதனுடைய விஷயங்கள் நமக்கு ஓரிரு நாட்கள் தெரியும். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டிப்பாக பிரிகிறது. விஜய்க்கு ஆதரவாக வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி நிற்கிறாங்க, மந்திரி கேட்குறாங்க. இதில் வந்து தொடக்கத்திலேயே மந்திரியில் வந்து அவர்களை சேர்த்துக்கொள்ளலாமா, அல்லது இங்கே திமுக கூட்டணியிலிருந்து வந்திருக்க இடதுசாரிகள் அணியாக நிலைப்பாடு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே போயிட்டா அப்போ உள்ள போனால் பேரம் ரொம்ப வலிமையாக இருக்குமா? இப்போ வந்து அவங்க எங்களுக்கு தான் இருக்குது. இப்போ என்னென்னா இதே மாதிரி இவங்களை காட்டி அவங்களும், அவங்கள காட்டி இவங்களையும் அது குறைச்சி அரசியல் வந்து அப்படி தான் போகும். இந்த அணி வந்து ஒரு ஜாதி ஆதிக்கத்தினால பிரிஞ்சதுக்கு இது ஒரு அணி அது ஒரு அணி அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா? அது உண்மை? அது நம்மளால் அது போக தான் நம்ம பேச முடியும். இப்போ எடுத்தோடனே நாம் அந்த மாதிரி விஷயங்கள் குறுகிய கண்ணோட்டத்தோட நம்ம சொல்லிட முடியாது. யார் ஒருத்தரையும் அவருடைய பிரிவுக்கு பின்னால் வந்து ஜாதி கண்ணெடுத்தோ, அதுவும் திராவிட கட்சிகளே அதை பற்றி பேசுவதோ அல்லது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐடிவிங்க பேசுவதோ அது மிக மிக தவறு. அவரை வந்து வந்ததுனாலே ஜாதினால தான் அவருக்கு கொடுத்தாங்க, எந்த ஜாதியில் இது எல்லாமே கீழே இருக்கிறவங்கெல்லாம் செட் பண்ணது தான். நீங்கள் பல இடங்கள் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏன் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒருத்தர் வருகிற பொழுதெல்லாம் திரைத்துறையில் அவர்கள் நம்புகிறாங்க, எப்படி மக்கள் நம்புகிறாங்க, இவர் வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்னு. அது மாதிரி தான் வந்து திமுக தொடக்க காலத்தில் எம்ஜிஆர்களை மலையாளின்னு சொன்னிச்சு, ஜெயலலிதா அவர்களை வந்து கர்நாடக பெண்மணி அப்படின்லாம் வர்ணித்தாங்க. அவர்கள் வந்து இல்லை அந்த ஸ்ரீரங்கம்ல என்னுடைய ஊர் இந்த ஸ்ரீரங்கம்லாம் அவங்க பல நாள்கள் சொல்ல நேரிட்டது. அவங்க அங்கே கர்நாடகா ஒரு மொழி போராட்டத்தில் நான் வந்து வெளியில் நின்னேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ ஒருத்தர் வந்து காவேரி பிரச்சனைகளோட அப்புறம் வந்து அவர் அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்போ ஒரு இந்த மாதிரி பெரும்பான்மையாக மக்கள் வந்து ஒரு நம்ம ஏகோபித்த ஆதரவு பெறும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு அப்படி நடக்கும். நீங்கள் கேட்டது அதிமுக இந்த மாதிரி சிவி சண்முகம் அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆனால் அது வருங்காலத்தில் நாம் அதை பற்றி சொல்லலாம். முதல்வர் விஜய் அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு 1000 வாக்கியங்களுக்கு 900 வாக்கியங்கள் திமுக தீய சக்தி, பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்டு கடுமையான விமர்சனம். 2 பேர்த்துக்கு தான் போட்டின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தா முதல்வர் அவர்களை சந்திச்சிட்டாரு. இடதுசாரிகளோட ஆதரவு தனக்கு இருக்கணும்,
அந்த பார்வையில் தான் போய் அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அந்த மாதிரி டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கை, நம்ம அதை வரவேற்கிறோம். நாம் இன்னொரு முறை ஒரு நேர்காணலில் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன், அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா அவர்களுடைய தீரி பிரகாரம் அவர்கள் வந்து பிஜேபி தொடர்புடையவர்களோடு நாம் வந்து ஆதரவை கேட்க வேணான்னு அவர்கள் முதல்ல அதைத்தான் தெளிவுபடுத்தி அதை போய் மீண்டும் மீண்டும் இடதுசாரிகளிடம் சொல்லி பெற்றார். அதுக்காக போய் பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய கொள்கை தலைவராக அவர் பெரியாரையும் வச்சிருக்கிறாரு, அதுக்கான மாலையிட்டார். நேற்று போய் கி வீரமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ முதல்ல வந்து அதுக்கான ஸ்பேஸே அவருக்கு இல்லை. அதாவது நாம் சொல்கிறோம் எல்லாருமே, இவர் இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், அதெல்லாம் செய்வாருன்னு தான் தோணுது. எப்படின்னா சந்திப்பது, இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அங்கே போகிற பொழுது பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் ஆரத்தழுவி வரவேற்கிறார். அதேமாதிரி அவர்கள் வந்து ரொம்ப புன்னகையோடு அவங்க எல்லாருமே சேர்ந்து அவர்களை அன்பை பரிமாறி வெளியில் உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம், ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய தீரி ஊடகங்கள் முழுவதும் என்ன இருந்துச்சுன்னா, விஜய் ஏன் அரசியல் வராது தெரியுங்களா, உதயநிதி பிரச்சனை அவர்களுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு போட்டி இருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயங்கள் குறித்து அவர்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தது, அந்த ஒரு போட்டி மனப்பான்மையோடு தான் அவர் வரார். அப்படியாக 2 பேருமே எங்கேயும் வெளியில் பேசிக்கல, இருந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் 2 பேரும் வணங்கி கொள்ளலாம். ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் அந்த ஏற்கனவே ஒருத்தர் வந்து புதிதாக இப்போ தான் ஒருத்தரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. 2 பேரும் அவங்க ஒர்க் ஸ்பேஸில் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சினிமா திரைத்துறையில். ஒரு காலத்தில் அவர்கள் நண்பர்களாக ஒரே பேட்டியில் அவங்க எல்லாம் இருந்து விஜயின் ரசிகன் கூட உதயநிதி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. சினிமாவிலிருந்து ஒரு அரசியல் என்கின்ற வரும்பொழுது அரசியல் அவர் அதாவது திமுக தீய சக்தின்னு என்று சொன்னார் தவிர திமுகவினுடைய ஒரு எந்த தலைவர் பெயரையும் அவர் சொன்னது கிடையாது. அது உதயநிதி மட்டும் கிடையாது. இந்த ஒரு இடத்துக்கு போகிற விஜயகாந்த் அந்த மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை. அவர் வந்து போகும்போது அந்த தொகுதி போனார், நேரடியாக பேர் சொல்லி ஏவாவேலை பற்றி பேசியிருக்கிறார். அன்றைக்கி டிஎம்ஸ்க்கு செல்வகணபதி இருந்த திமுக இன்றைக்கும் இருக்கிறாரு, அவரை பற்றி அந்த பகுதிகளுக்கு வரும்போது பேசினார். சேலத்தில் நான் பார்த்துருக்கேன், மதுரையில் கூட ஒரு முறை பிரச்சாரத்தை பார்த்துருக்குறேன். அந்தந்த தொடர்புடையவர்களை வந்து அதிமுக திமுகவினுடைய மந்திரிகள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் அது பேசவே இல்லை. அதை பேசவே இல்லைன்னா அவர் யார் பேரையும் சொல்லலை. குறிப்பாக ஸ்டாலின் பேரை மட்டும்தான் ஸ்டாலின் அங்குனார், அப்புறம் ஸ்டாலின் சார்னார், அவரை மட்டும்தான் அட்டாக் பண்ணார். அப்போ அங்கே அவரை வந்து அவர் பார்க்குறாரு. ஆனால் பிரச்சனை இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இருந்தது. இது ஒரு ஸ்மூத் அனுப்ப, ஒரே சேரில் உட்காந்துருக்காரு முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர். இந்த கசப்பை இது வந்து முதல்ல இந்த ஒரு இடைவெளியை விஜய் அவர்கள் குறைச்சிருக்கிறார். அது ரொம்ப ஆரோக்கியமான போக்கு. இவர் மட்டும் கிடையாது, அடுத்து அவர் வைகோ போய் பார்க்குறாரு, அன்புமணி அவர்களை போய் பார்க்குறாரு, ராமதாஸ் அவர்களை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் டெல்லியும் பிளான் வெளியே வந்திருக்குது. மோடி அவர்களை போய் பார்க்குறாரு, அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு. அந்த மாதிரியான அவருடைய அலுவல் பணிகளை அவர் செய்கிறார். அப்படி இதுக்கான இடைவெளி வந்துருமா, தடை வந்துருமா, எடுத்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆதரவு வெளியே வந்துருமா அப்படின்னு எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் சுமூகமான போக்கே அவர் கடைபிடிக்கிறார். இப்போதைக்கு கடைபிடிக்கிறார். எப்பயுமே அவர் அதை கடைபிடிச்சதாக தான் நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். திரைத்துறையில் கூட வந்ததாலும் அவர் வெளிப்படையாக ஒரு காட்டமாக ஒருத்தர் குறித்து எதிர்த்து பேசியோ வெளிவந்ததோ கிடையாது. அவர் ஸ்டாலினை மட்டும்தான் எதிர்த்தார். அதுக்கான பலன்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி இருக்கும்போது மாநில உரிமைகள் பல விஷயங்கள் வரும்பொழுது இப்போ ஒரு திமுகவினுடைய இங்கே வந்து திமுக என்ன மாதிரியான கொள்கைகள் வச்சுருக்கோ கிட்டத்தட்ட அவர் அதுதான் வச்சுருக்கிறார். ஏன்னா ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்ட கொள்கைகளெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை, அது கொள்கை எதிரின்ட்டார். அரசியல் எதிரி அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு அதே மாதிரி வந்து ஆட்சி பண்ணாதான் பெரிய பிரச்சனை. அவர் வந்து தொடக்கத்தில் இருக்கிறார். அதனால் நாமெல்லாம் வந்து என்றைக்கும் நடுநிலையான கருத்துக்களை சொல்பவர்கள். அதனால் அவருடைய பாணியில் நடைபெறக்கூடிய செயல்களின் அடிப்படையில் தான் நாம் விமர்சனங்கள் வைக்கணும். தமிழ்நாட்டின் அடுத்தடுத்த அரசியல் நலன்களை கொடுத்து தொடர்ந்து பேசணும் சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, இது போன்ற அரசியல் தொடர்பான நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பின்தொடருங்கள் அறம் தமிழை. நன்றி.